ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி மீன் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் எப்படி குழம்பு வைக்கிறதுன்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு. இது வந்து மீன் குழம்புக்கு இது பேர் என்னது, மெத்தி. இது வந்து ஆக்சுவலாக எதுக்கு பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப நல்லது. யாரெல்லாம் ரத்தம் இல்லையோ அவங்களாம் இந்த மீனை வந்து சாப்பிட்லாம். அது வந்து இது வந்து குழம்புக்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்து இது குழம்பு. இந்த மீன் வந்து இந்தியன் சாலமன். இது பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் சாலமன் வந்து நம்ம ஃப்ரைக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து எப்படி ஒரு ஒரு மீனாக வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து தேவையானது முக்கியமான ஒரு டூல் ஒன்று வேணும். அது என்ன டூல் பார்த்திங்கன்னா, நம்ம டூத் பீக், பல்லு குத்துற குச்சி. இந்த குச்சியை வச்சு தான் நம்ம க்ளீனே பண்ணணும். அப்போ தான் எல்லாமே எடுக்க முடியும். ஓகே, இப்போது ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ வந்து ஒரு மீன் எடுத்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து வேஸ்ட்டு போகிறதுக்கு ஒரு கவர், நம்ம மீன் கொடுத்த கவரைகள். ஓகே, இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த இது வந்து எடுத்துருவேன். பாருங்க, இது எடுத்துருவேன். இதெல்லாம் தேவையில்லை. இது இந்த கண் இதெல்லாம் எடுத்துடலாம். இதெல்லாம் வந்து அன்வான்ட் சப்ஜெக்ட் இல்லை. இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வயிற்றில் இருக்க பாருங்கள், இதெல்லாம் எடுத்துடணும். எல்லாமே மெயினாக எடுத்துடணும். இதெல்லாம் எடுத்துடணும். எடுத்துகிட்டு இதெல்லாம் நல்லா க்ளீனாக எடுத்துடணும். எல்லாமே ஒன்று விடாமல் பாருங்க. இந்த பிளாக் இங்கே பாருங்கள், பிளாக்காக இருக்கும் பார்த்தீங்களா, தெரியுதா பிளாக்காக? இந்த பிளாக்கை எல்லாமே எடுத்துடணும் ஃபுல்லாகவே. எடுத்துகிட்டு இப்படி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கல்லில் வந்து லைட்டாக ஒரு இது பண்ணணும். எதுக்காகன்னா இந்த மேலே வந்து ஒரு இது மாதிரி இருக்குல்ல, கிளாஸியாக இருக்கும், அதெல்லாம் வந்து போயிடும். சும்மா ரெண்டு தேய். இது வந்து சாதாரண ஸ்டோன் தான், அது வேறு ஒன்றும் இல்லை. இது மீனுக்குன்னே கழுவுறதுக்குன்னே ஒரு ஸ்டோன் நம்ம வீட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி போட்டு இப்போ பாருங்கள். இப்போ இந்த மீனுக்கு இந்த மீனுக்கு எவ்வளோ பல பொருள் இருக்குது பாருங்கள், வித்தியாசத்தை பாருங்கள். இது வந்து நம்ம க்ளீன் பண்ண மீன், தேய்ச்ச மீன் எப்படி இருக்கு. இது பாருங்கள் எப்படி இருக்குது, இன்னும் க்ளீன் பண்ணாத மீன். அதுக்காக தான் வந்து இதை வந்து தேய்க்கணும். மீனை வந்து இந்த கல்லில் தேய்ச்சா இந்த பளபளப்பு வந்து நம்ம கொடுக்கும். அப்படியே பாருங்க எப்படி இருக்குது. இப்போ பார்த்துட்டு இது பண்ணோம். அப்புறம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். இது பாருங்கள் எல்லாம் இருக்கும் ஃபுல்லாகவே. நல்லா இப்படி கையை வச்சு இது பாருங்கள். இந்த பிளாக் வந்து ஒன்று கூட பாருங்கள், பிளாக் இருக்குது பாருங்கள். இந்த பிளாக் இருக்கவே கூடாது. அப்படி ஃபோக்கஸ் அப்படி வேறு இருக்குது. இந்த பிளாக் வந்து இருக்கவே கூடாது. இந்த பிளாக்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கலாம் பாருங்கள். இதில் வந்து மீன் வந்து இந்த குழம்பு வந்து கசப்பு தன்மை கொடுத்துரும். அதனால் வந்து க்ளீனாக எல்லாத்தையும் எடுத்துன்னு உண்டு. இன்றைக்கி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுற ஆள் யார் பார்த்திங்கன்னா நம்ம லயா தான். இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது வந்து லயா தான். ஓகே, இப்போ பாருங்கள். இது போட்டுருக்கேன். இப்போ எடுத்துகிட்டு மீன் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ எப்படி இருக்குது இந்த மீன் க்ளீன் பண்ண எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பளபளப்பா பார்த்தீங்களா இப்படி இருக்குது. இப்போ கழுவாத மீன் இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ அதை க்ளீன் பண்ணி காட்டுறேன். இதை வந்து நம்ம க்ளீன் பண்ண மீன். இப்போ க்ளீன் பண்ண மீன் பாருங்கள் எப்படி இருக்குது, இப்படி இருக்குது. இப்படி இருக்கணும். அப்படியே பல இருக்கா. இப்போது ஒரு மீன் கீழே வைக்கணும், வச்சு பாருங்கள். இது வந்து க்ளீன் பண்ண மீன். இப்போ க்ளீன் பண்ணாத மீன் பக்கத்தில் வைக்கிற மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். அப்படி கிளாஸி பண்ணி இது நான் வந்து க்ளீன் பண்ணாத மீன். இது வந்து க்ளீன் பண்ண மீன். இது வந்து க்ளீன் பண்ணது எப்படி இருக்குது. இது வந்து க்ளீன் பண்ணாத மீன். அதனால் வந்து வித்தியாசம் இருக்கும். ஓகே, இது வந்து இப்போ க்ளீன் பண்ணி வச்சுல, இது வந்து தண்ணியில் ஒரு வாட்டி இப்படி நல்லா இப்படி அலசிட்டு நல்லா க்ளீனாக கையை வச்சு சும்மா அப்படி பண்ணால் போதும், ஒன்றும் இல்லை. அப்போ தான் வந்து மீன் வந்து கசப்பு தன்மையில் இருக்காது. நல்லா க்ளீன் பண்ணுற பிறகு இப்போ வந்து நம்ம ஒரு தண்ணி பாத்திரத்தில் இதை வந்து இப்படி எடுத்து வச்சுக்கலாம். திருப்பி இன்னொரு மீன் இப்போ இதை எடுத்துகிட்டு அதே மாதிரி இன்னொன்று க்ளீன் பண்ணி காட்டுற பாருங்கள். இதை பாருங்கள். இதை இப்படி இந்த தலையை வந்து இது இப்படி எடுத்துடணும். சும்மா கையில் அப்படி எடுத்தாவே வந்துடும். அப்படி எடுத்துகிட்டு இதை எடுத்துகிட்டு இந்த கண்ணையும் இப்படி எடுத்துகிட்டு இப்படி வேஸ்ட் இதில் போட்டுட்டு இப்போ கையை வச்சு இந்த இதெல்லாம் எடுக்கணும் பாருங்கள். இந்த கடையில் வந்து க்ளீன் பண்ணுறது சும்மா கட் பண்ணி தான் தருவாங்க. மற்ற இதெல்லாம் நம்ம தான் க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் அன்வான்ட் இது மீனில் இருக்கிறது. இதெல்லாம் எடுத்துடணும். எடுத்துகிட்டு சில டைமில் வந்து இது வந்து சரியாக எடுக்க முடியாது. இப்போ எடுக்க முடியாது. அதுக்கு தான் வந்து நான் இந்த டூத் பிக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல். இது மீனுக்குன்னே கண்டுபிடிச்ச டூல் மாரி இருக்கும். அதை எடுத்து சும்மா இப்படி பண்ணின்னு வச்சுக்கலாம். இந்த கை போகாத அளவுக்கு இந்த இடத்துலலாம் இப்படி எடுத்திங்கன்னு வச்சுக்கலாம். அது பாருங்க எல்லாம் வந்துடும் ஈஸியாக. எல்லாம் பாருங்க எல்லாமே இந்த வேஸ்ட்டு எல்லாம் மீனில் இருக்கிறது எல்லாம் வேஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து பாருங்க. இதெல்லாம் இப்படி எடுக்கணும்.
இப்படி எடுத்துகிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு இருக்கக்கூடாது மீன். இந்த வயிற்றாண்ட இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் பாருங்கள், இந்த கருப்பு இருக்கும், எல்லாம் இருக்கவே கூடாது. இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி சும்மா கை வச்சு அப்படி தேய்ச்சா அப்படி போதும் உள்ளுக்குள்ள, வேறு ஒன்றும் தரல. அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அப்படி இந்த இது வச்சு இந்த கல்லில் வந்து ஒரு 2 தேய்க்கணும். இது வந்து தேய்க்க மாட்டாங்க நிறைய பேர், ஆனால் வந்து தேய்க்கணும். தேய்ச்சா தான் அந்த மீனோட வந்து பளபளப்பு கிடைக்கும். அந்த மேலே இருக்கிற இதுவெல்லாம் அன்வான்ட் அழுக்கு எல்லாமே போயிடும். இதை போயிட்டு பாருங்க, நான் கம்பாரிசன் காட்டுற மாதிரி இது தேய்ச்சி மீன் இந்த தலையில் கூட சும்மா அப்படி போட்டுக்கணும். அப்படி தேய்ச்சிட்டு நெருங்கி அடிக்குது, ஷைனிங்காக இருக்கா, இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கும். இது வந்து தேய்ச்சி இது வந்து தேய்க்காத மீன் எடுத்து பாருங்க, இது ஒன்றும் தேய்க்கல வேறு. இப்போ இந்த மீன் ஒன்றும் க்ளீன் பண்ணல, எப்படி இருக்குது பாருங்கள். க்ளீன் பண்ணாத மீன் இப்படி இருக்குது. இப்போ க்ளீன் பண்ண மீன் பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த பாருங்கள், இப்படி இருக்கணும் நல்லா க்ளீனாக பாருங்கள். எப்படி இருக்குது வித்தியாசம்? இந்த மாதிரி க்ளீனாக பண்ணணும். இது வந்து இப்போ இந்த மீன் வந்து பண்ணியாச்சு நம்ம. இப்போ 2 மீன் பண்ணிட்டோமா, இந்த மாதிரி தான் வந்து எல்லா மீனையும் பண்ணணும். ஓகே, இது பண்ணிட்டு பாருங்க. தண்ணியில் நல்லா அலசிட்டு மீன் அடிக்கிறது பாருங்க. இந்த மாதிரி க்ளீனாக கழுவணும். இப்போ கழுவிட்டு மீன் குழம்பு வச்சு பாருங்கள் நீங்கள், அப்படி இருக்கும் பிரமாதமாக. சில பேர் மீன் குழம்புலாம் வச்சு கசக்கும், அது ஏன்னா சில க்ளீன் பண்ணுறதில்ல, அந்த பிளாக்காக இருக்கும். அதனால் 2 மீன் அப்படி க்ளீன் பண்ணிட்டு அதை க்ளீன் பண்ண மீன் இப்படி க்ளீன் பண்ணாத மீன் எப்படி பாருங்க இப்படி இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து எல்லா மீனையும் நம்ம வந்து பண்ணணும். ஒரு 1/2 hour ஆகும், அதுக்கு லேட் ஆகும் பண்ணணும். இப்போ வந்து எப்படி இந்த சாலமன் ஃபிஷ் இது வந்து ஃப்ரை கேட்குவாங்கல்ல, இது எப்படி க்ளீன் பண்ணி பார்க்குறேன். இதில் வந்து பாருங்கள் க்ளீன் பண்ணுறதுல அவ்வளோ நல்லா இருக்காது, சும்மா அப்படியே ப்ளைனாக தான் இருக்கும்ல. இப்போ இது மாதிரி ஃபுல் பீஸு இது வந்து சும்மா இப்படி தண்ணியில் இது பண்ணிவிட்டு இந்த செதை இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் மட்டும் அந்த கல்லில் வச்சு லைட்டாக ஒரு தேய்க்கணும். இப்படி தேய்ச்சா அந்த மேலே இருக்கிற அந்த பெராஞ்சல் எல்லாமே வந்து போயிடும். அதுக்காக தான் வந்து தேய்க்கிறது, க்ளீனாக ஆகிடும். உள்ளே இருக்கிறது கட்விக்கும் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை வந்து இப்படி 2 தேய்ச்சிட்டு இப்படி தண்ணியில் இப்படி பண்ணிடலாம். இப்படி பண்ணிவிட்டு தண்ணியும் கல் மேலே அப்படி ஊற்றிட்டு திருப்பி இன்னொரு சும்மா லைட்டாக 2 தேய் ரொம்பலாம் தேய்க்க தேவையில்ல. அப்படி தேய்ச்சின்னு வச்சுங்களேன், இப்படி க்ளீனாக ஆகிடும். இப்போ பாருங்க, இப்போ இந்த மீன் எப்படி இருக்குது பலன்னு. இது இல்லாத மீன் ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்க எப்படி இருக்குது, இதுக்கு வித்தியாசம் பார்த்தீங்களா? வித்தியாசத்தை பாருங்கள். இது கழுவுன மீன், இது கழுவாத மீன். அதனால் இதுமாரி இருக்கும். அதனால் சும்மா அதுமாதிரி க்ளீன் பண்ணி பார்க்கணும். இதுமாதிரி பண்ணி பாருங்கள், அப்போ தான் வந்து அந்த மீனோட டேஸ்ட் வந்து வித்தியாசம் இருக்கும், கழுவுற மீனுக்கும் கழுவாத மீனுக்கும். அவ்வளோதான், இது வந்து ரொம்ப சிம்பிள். இப்படி கழுவிட்டு இப்படி வச்சிட வேண்டியது தான். இப்போ இந்த மீன் பாருங்கள், இது நடுவில் இந்த லைட்டாக ஓட்டர் கம்மா இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா இந்த தோல் வந்து நம்ம எடுத்துடணும். இதுதான் வந்து இந்த கசப்பு தன்மை கொடுக்குறது மீன் ஃப்ரையில் கூட. இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு தான் இந்த டூத் பிக் வந்து யூஸ் ஆகுது நமக்கு. இந்த டூத் பிக் எடுத்து இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து அப்படியே இப்படி எடுத்துடணும். இந்த கருப்பெல்லாம் வந்து இப்படி எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். கையில் சில டைமில் வராது, அதுக்காக வந்து இந்த டூலை யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறது. டூத் பிக் வந்து நல்ல டூல் இது. அப்படி பண்ணிவிட்டு இதெல்லாம் இப்படி கையை வச்சு இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி வச்சுட்டு இது பண்ணணும். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து என்ன பண்ணால் க்ளீன் பண்ணிட்டு மஞ்சாத்தூள் போட்டு நம்ம க்ளீன் பண்ணிடணும், கழுவிடணும். அப்போ வந்து கொஞ்சம் ஸ்மெல்லு வந்து கம்மியாகிடும். ஓகே, இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா? இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது இந்த மீன், கழுவுற மீன். இந்த மாதிரி க்ளீனாக இருக்கணும். இதை கழுவிட்டு இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்து இது வச்சோம் அப்படியே. அவ்வளோதான், இந்த மாதிரி வந்து எல்லா மீனையும் கழுவிடணும். ஓகே, கழுவினா க்ளீனாக இருக்கும். இப்போ அடுத்தது எப்படி சமைக்கிறதுலாம் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து மீன் வந்து 2மே கழுவியாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பண்ணிட்ட பிறகு இப்போ பார்க்கணுன்னா கடைசியாக வந்து நம்ம மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் எதுக்குன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக். ஓகே, கொஞ்சம் ஸ்மெல்லாம் வராது. அதனால் வந்து கொஞ்சம் நம்ம வந்து தண்ணியில் வந்து போடணும். ஓகே, இந்த மாதிரி வந்து தண்ணியில் அப்படி கரைச்சி நல்லா அப்படி ஊற்றணும். அப்படி ஊற்றுனீங்கன்னா நல்லா வந்து இருக்கும். மீன் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் கூட அப்படியே எடுத்து வச்சா கூட நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வந்து இதை போடுறது.
வேறு எதுவும் கிடையாது. ப்ளஸ் ஸ்மெல்லும் வராது. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இது பண்ணிக்கணும். எனக்கு நல்லா காட்டுறேன் நான் போட்டு. ஓகே, இந்த மாதிரி போட்டு இது இப்படி போட்டுக்கணும். இப்படி போட்டு என்ன பண்ணணும்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மஞ்சத்தூள் போட்டு. இப்படி பண்ணுற பிறகு தான் வந்து என்ன சொல்கிறது, ஃபுல்லாக நல்லா க்ளீனாக இருக்கும். இது மாதிரி நல்ல ஒரு மீனுக்கு வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக். நமக்கு ஆன்டிபயோட்டிக்காக இல்லை, மீனுக்கு ஒரு நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக். இதை பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே அதை கீழே வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரைலையும் போட்டுருங்க. அதை போட்டுருங்க. பாருங்க, கொஞ்சம் ஸ்மெல் வந்துருக்குது. இதே நம்ம ஃப்ரீசரில் வந்து வச்சு நாளைக்கு வந்து செய்கிறேன்னா கூட நல்லாயிருக்கும். ஓகே, இதை வச்சுட்டு இப்போ க்ளீன் பண்ணுறது தான் நல்லா ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா வந்து மீன்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இதுதான் வந்து மீன் குழம்புக்கான மீன் மெத்தி. இது வந்து நம்ம இந்தியன் சால்மன் மீன். இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, பிறகு வந்து சின்ன வெங்காயம் போடணும் நம்ம. அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து புளி, அதுக்கான மசாலாலாம் இருக்குங்க. இப்போ பாருங்க சட்டி. இது வந்து நம்ம வந்து மண் சட்டியில் தான் செய்யணும். அப்போ வந்து மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் வரும். சும்மா வந்து இந்த அலுமினிய கடாயில் செய்கிறது, அப்புறம் இந்த கோட்டிங் போட்ட கடாயில் செய்கிறது, குண்டானில் செய்கிறது, இதெல்லாம் வச்சுக்கூடாது. நம்ம வந்து பாரம்பரியமாக செய்யணும். எப்படி மண் சட்டியில் செய்யணும். மண் சட்டி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேஸ்லேயும் மண் சட்டி செய்வோம். ஓகே, இப்போ வச்சாச்சு. இப்போ வந்து சட்டி நல்லா அப்படி காஞ்ச உடனே இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இது. நல்லா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். இதெல்லாம் பார்க்க இப்பயே வந்து நாக்கில் அப்படியே வந்து அப்படியே வருது, ருசியாக இருக்க. அதனால் இப்போ எண்ணெய் வந்து நல்லா இதுவாகுது. அது ஆஞ்சோடனே நம்ம வந்து அடுத்துக்கு இது மசாலாலாம் போடணும். என்னென்ன போடுறோம் பாருங்கள். இப்போ வந்து கடுகு போட்டாச்சு. இது கடுகு பொரிஞ்ச உடனே அடுத்தது ஒவ்வொரு மசாலா நம்ம இது பண்ணோம். இப்போ வந்து அடுத்தது வந்து மிளகு, சீரகம் போட்டாச்சு. இந்தமாரி எல்லாமே போடணும். அப்போ தான் வந்து அந்த மீன் குழம்பு வந்து மணக்க வாசனை வரும். சும்மா எதுவும் போடாமல் வாசனை வரல, நான் மீன் குழம்பு வச்சாலும் வராது. இந்தமாரி ஐட்டம்ஸ்லாம் போடணும் அதில். இப்போ அடுத்தது வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை அதை போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இல்லைன்னா வந்து எண்ணெய்லாம் வந்து விருப்பலாக ஆகிடும். இப்போ வந்து வெங்காயம் வந்து போட்டது வந்து சின்ன வெங்காயம். எப்போயும் வந்து மீன் குழம்புலாம் வந்து சின்ன வெங்காயம் பண்ணோம். அப்போ தான் வந்து நல்லா வாசனையாக நல்லா கமன்னு வரும். இது நல்லா அப்படியே வதக்க விடணும் ஃபுல்லாக. வேறு நல்லா அப்படியே ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரணும் அந்த வெங்காயம். அந்த அளவுக்கு பண்ணணும். இப்போ லைட்டாக வந்து உப்பு போட்டுங்க. அப்போ வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கும். பிறகு உப்பு போட்டாச்சு. கல் உப்பு போடணும். சால்ட்டுக்குள்ளே போடக்கூடாது. இந்த ராக் சால்ட்டு போடுறேன், அதை போடுறேன், இதெல்லாம் போடக்கூடாது. நம்ம பாரம்பரியமாக உணவு செய்யணுன்னா பாரம்பரியம் போன அந்த காலத்தில் என்ன இருந்தது நம்ம அதான் செய்யணும். சால்ட்டு உப்பு, இது வந்து கல் உப்பு, சால்ட் உப்பு கிடையாது, கல் உப்பு போடணும். இப்போ வதங்கிறதுக்கு வந்து அப்படியே மூடி வச்சுருவோம். இந்த வெங்காயம் வந்து வதங்கட்டும். நடுவில் வந்து நம்ம வந்து இந்த வறுக்கிறதுக்கான மீனுக்கான மசாலா வந்து ரெடி பண்ணி வைப்போம். இப்போ வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள் இது ரெண்டும் எடுத்துக்கிட்டு அப்படி நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கரம் மசாலா, இது வந்து கரம் மசாலா கொஞ்சம் போடணும். இதெல்லாம் போட்டால் தான் அந்த ஃப்ரைக்கு வந்து அந்த டேஸ்ட் வரும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, இது சால்ட்டு போட்டுக்கலாம். இது ஒன்றும் தப்பு இல்லை. ஃப்ரைக்கு வந்து சால்ட்டு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நுணுக்கி போடணும். நமக்கு டைம் இல்லை இப்போது. அப்படியே சைடில் பாருங்களா, அப்படியே வெங்காயம் வந்து பாருங்கள் எப்படி வதங்கிச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு மசாலா போடணும். தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு மசாலா போட்டு அதை எப்படி ஃப்ரை பண்ணணும்னு பார்க்கலாம்.
அதை வதக்கிடுங்க. நல்லா வந்து கிறிஸ்பியாக ஆகணும். அது அந்த அளவுக்கு வதக்கணும். இப்போ தண்ணி ஊற்றணும். இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணி. நம்ம புளியை கரைச்சி வச்சுக்கலாம், அந்த தண்ணி ஊற்றணும். நம்ம ஒரு தண்ணியில் ஊற்றக்கூடாது. எதுக்காக ஊற்றுறேன்னா மீன் வந்து அப்படியே சாஃப்டாக இருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி பண்ணுவாங்க, இல்லை வெறும் தண்ணி ஊற்றுவாங்க. அது மாதிரிலாம் ஊற்றக்கூடாது. புளி தண்ணி ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு ஊற்றினீங்கன்னா மீன் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் சில பேர் வந்து எண்ணெய் ஊற்றிலாம் பண்ணுவாங்க. அதுமாதிரி எண்ணெய் ஊற்றி பண்ணக்கூடாது. எண்ணெய் ஊற்றி பண்ணால் வந்து கிறிஸ்பியாகிடும், வந்து சாஃப்டாக வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அப்படியே சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா இன்னும் புளி தண்ணி வச்சு நல்லா இப்படி கரைச்சி நல்லா உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டு நம்ம வந்து பண்ணணும். அதை பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மசாலா ரெடி வச்சு இப்போ வந்து மீனுக்கு வந்து மசாலா தட வேண்டி தான். ஓகே, நல்லா தடவி ரெடி வச்சு கொஞ்ச நாள் வந்து ஊறணும். அது வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 to 45 மினிட்ஸ் ஊறினா தான் வந்து அந்த மசாலாலாம் வந்து மீனுக்குள்ளே போகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வெங்காயம் வதங்கிச்சு. வெங்காயம் வந்து வதங்கிச்சு. தக்காளி போட்டு அந்த கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் போட்டு புதினா அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து இது இல்லைங்க மசாலா வந்து இந்த மாதிரி நல்லா தடவணும். நல்லா தடவி வச்சோன்னா தான் அப்படி ஊறி இருக்கும். அது 30 minutes 45 minutes அது வச்சு நம்ம ஃப்ரை பண்ணோமா அப்படி நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணணும். ஓகே, பாருங்க மசாலா போட்டாச்சு மீன் வறுவலுக்கு. இதை வந்து நம்ம பருப்போம். கொஞ்ச நேரம் வந்து மேரினேட் ஆகட்டும். அது ஒரு 30-45 minutes. இப்போ வந்து பார்ப்போம் தக்காளி வதங்கிச்சான்ட்டு. இன்னும் தக்காளி வதங்கலை, கொஞ்சம் நல்லா வதங்கணும். நல்லா நாட்டு தக்காளி போடுங்க. நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் புளிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிச்சு. இந்த மாதிரி இப்போ வந்து நமக்கு தேவையான மசாலா எல்லாம் போடணும். இது வந்து மீன் குழம்புக்கு ஸ்பெஷல் மசாலா. ஓகே, இந்த மாதிரி மசாலா அரைச்சி போடணும். சும்மா ஒரு மிளகாத்தூளும் தண்ணியத்தூளும் போட்டு மீன் குழம்பு வாசலில் வரலன்னா வராது. மீனுக்குன்னு மசாலா இருக்குது, அந்த மாதிரி மசாலா வாங்கி போடணும். கொஞ்சம் மிளகாத்தூள் செப்பரேட்டாக எப்படி மசாலா செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போடுறேன். மீன் மசாலா எப்படி செய்யணுன்ட்டு. வெறும் மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டால் மீன் குழம்பு மசாலா வருது. இது வெடி வாசனை இப்படி வருது பாருங்கள், அந்த மாதிரி வரணும். ஓகே, இந்த மண் சட்டியில் செய்யணும், தனியாக செய்யணும். டைம் எடுக்கும், ஆனால் ருசி நல்லா வரும். இப்போ வந்து புளி வந்து நம்ம தேவையான எவ்வளோ புளிப்பு வேணும், எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற போட்டுக்கலாம். அப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ காரம் இருக்குது, எவ்வளோ புளிப்பு இருக்குது, எவ்வளோ உப்பு இருக்குது எல்லாம் பார்த்துக்கலாம். அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க மீன் குழம்பு ரெடி இருக்குது. இது வந்து நெத்தி மீன். நம்ம அந்த சாலமனோட தலைலாம் இருந்தது, வால் அதெல்லாம் போட்டேன். அதெல்லாம் ஒன்றா செய்து மீன் வச்சுருவோம். போடுங்க. இப்போ வந்து உப்பு மசாலா உப்பு போட்டாச்சு. நல்லா உப்பு போட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போது அப்படியே இருக்குது. ஓகே, மசாலா போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு, புளி ஊற்றியாச்சு, எல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உப்பு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கொதிக்கணும், பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தேவைப்படுற உப்பு. ஓகே, இப்போ வந்து உப்பு போட்டாச்சு. ஓகே, இப்போ வந்து உப்பு போட்டாச்சு. உப்பு டேஸ்ட் பண்ணிக்குவோம். ஓகே, கரெக்டாக இது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க, எனக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டுருந்தேன். ஓகே, இப்போ வந்து நல்லா வந்து கொதிக்கணும். இது கொதிக்கட்டால் மீன் குழம்பு ரெடி. ஓகே, இதெல்லாம் குழம்பு வந்து நல்லா கொச்சிட்ருக்கு. அப்படியே பிறகு அப்படியே கம்மான்னு நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்கணும்.
கொதித்து வந்து ஒரு இதாக அந்த நம்ம மீன் போடணும். அதுக்கு வந்து மீன் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சைட் பை சைட்னா பார்க்கலாம், மீனும் வறுத்துடலாம், பார்க்கலாம். அது இப்போ பாருங்க, அதுக்கு வந்து பேன் வச்சாச்சு மீன் வறுக்கிறதுக்கு. மீன் ரெடியாக இருக்குது வறுக்கிறதுக்கு. இது வந்து ஃப்ரை மீன், சால்மன், இந்தியன் சால்மன். எண்ணெய் சூடான பிறகு இந்த மீனை எடுத்து நம்ம அந்த இதில் போட்டுருவோம். பேன் சூடாகிட்டு பேன் சூடாக இப்போ மீன் வறுவல் போட வேண்டியதான். அப்படி பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக வரும். அப்புறம் ஓகே, இது போட்டு வறுக்க வேண்டியதான். இல்லை மீன் ஃப்ரை ஆகுது. எப்படி இருக்குது? ஸ்மெல்லு நல்லா வருது. உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன் ஸ்மெல்லு. ஆனால் நீங்கள் செய்தால் தான் வரும், உங்களுக்கு வராது. பார்த்தா வீடியோ தான் பார்க்க முடியும். இந்த பக்கம் மீனும் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். கொதித்த பிறகு மீனை போடுவோம். இப்போ ஃப்ரை ஒன்று இருந்துச்சு, திருப்பி போடணும். அப்படி திருப்பி போட்டால் அப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படி ஸ்மெல்லு நல்லா வருது. மணக்க இருக்குது மீன். இதெல்லாம் மசாலா போட்டால் தான் அந்த நல்லா வாசனை வரும். மீன் குழம்பு, மீன் வறுவல் வாசனை. அப்படி திருப்பி போட்டு இப்படி ஒரு பிரட்டு, அப்படி ஒரு பிரட்டு, அப்படி போட்டு ஒரு மீனுங்களாம் ஒரு 3-4 மினிட்ஸ் இருந்தால் போதும், வெந்துடும். அந்த மாதிரி மறுபடியும் பல்லன்னு இல்லை. குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் கொதிச்சிச்சு. இப்போ மீன் வந்து நம்ம போட்டுடலாம்னு நினைக்கிறேன். 1 மினிட் போகும். இப்போ மீன் வந்து குழம்பு வந்து கொதிச்சிச்சு. இப்போ வந்து மீன் போடலான்னு பார்க்குறேன் பாருங்க. அப்படியே நம்ம க்ளீன் பண்ண மீன் அப்படியே போட வேண்டியதுதான். ஓகே, அப்படியே போட்டுரும். இது போட்டிங்கன்னு வச்சுங்களேன், மீன் வந்து கம்ம வாசனை வரும். அப்போல்லாம் நமக்கு சாலமன் மீனும் போட்டேன். இப்போ வந்து இதுதான் மெத்தி. ரொம்ப உடம்பு நல்லது இந்த மெத்தி. வந்து ரத்தம் இல்லாதவங்க ரத்தம் நல்லா வரும். ஹீமோகுளோபின் இல்லாதவங்க சாப்பிட்லாம் நல்லா. இது போட்டு மீன் வந்து அப்படி போடணும். ஓகே, இது வந்து ஒரு 4 to 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். மீன் வந்து எப்பவுமே வந்து இதுவாகிடும். இப்போ கரண்டி வச்சு இது பண்ணக்கூடாது. நம்ம இப்படி தான் பண்ணணும். இல்லை அந்த மீன் வந்து புண்டு போயிடும். ஓகே, இப்படி வச்சுட்டிங்களா? இப்படி வச்சுட்டு இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் இப்படி போட்டுப்போம். இப்போ மீன் வந்து ஒரு வாட்டி திருப்பி போட்டாச்சு. ஃப்ரை வந்துச்சான்னு பார்ப்போம். எப்படி நல்லா இருக்கு. எப்படி வாசனை வந்து எப்படி திரும்ப வருது? மணக்க இருக்குது. அப்படியே நாக்கில் அப்படியே ஜல்லு வருது, சாப்பிட்ணும் போல். இப்போ லைட்டாக மீனை வந்து இப்படி திருப்பி போடுவோம். அப்படி ஒரு பெரட்டு, இப்படி ஒரு பெரட்டு. ஓகே, இப்போ வந்து திருப்பி போட்டாச்சு. முன்னாடி திருப்பி போட்டாச்சு ஃப்ரையை. 30 எடுத்துட வேண்டியது தான். இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த ஒரு செட்டு எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு செட்டு இதுவாகிட்டுருக்கு. கடை இந்த மாதிரி அப்படியே கிறிஸ்பியாக வரணும். அப்படியே நெத்துன்னு இருக்கும் சாப்பிடும் போதெல்லாம். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அப்படி எப்படி ரோஸ்ட்டாக இருக்கா எப்படி இருக்க பாருங்கள், அந்த மாதிரி இருக்கணும். ஓகே, மீன் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆச்சா. இப்போ நான் பிளேட்டில் போட்டாச்சு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் முதல்ல எப்படி இருக்குன்ட்டு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பார்ப்போம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன். அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குது. இந்த மசாலாலாம் நல்லா ஊறி எப்படி தெரியுமா இருக்குது? அப்படி இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம சூடாக எடுத்து அப்படியே சாப்பிட்ணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஆறின பிறகு சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டே வேறு.
இந்த மாதிரி இருக்கும்போது அப்படியே நம்ம சாப்பிட்ணும், சுட சுட சாப்பிட்ணும். எப்படி இருக்குது பாருங்க, பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், இப்படி சூடாக இது பாருங்கள். அப்படி சாப்பிட்டு எடுத்து போடணும், அப்படி இருக்கும் பிரமாதமாக. ஓகே, அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம அடுத்தது குழம்பு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் வாங்க. குழம்பு வந்து ரெடி ஆச்சு, நல்லா மீன் வந்து நல்லா வந்தாச்சு, ரெடி வாசனை அப்படி கமகமன்னு வருது. ஓகே, இதுதான் ஃபைனல் அவுட்புட்டோட மீன் மித்தி குழம்பு. இதுதான் ஃபைனல் அவுட்புட் மீன் குழம்பு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க. இப்போ நான் சாப்பிட்டு நானும் என்னுடைய கமெண்ட்டை போகிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, அடுத்த வீடியோவில் வேறு ஒரு மீன் குழம்போட பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம். பாய்.